என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த எல்இடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த என்னன்னா, இன்றைய தினம் நான் ரொம்ப தொலைவில், ஏன்னா பிஸ்னஸ் நெல்லியாவரம் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உடனே தான் ரொம்ப அலைச்சலோடு போயிட்டு ஆஃபீஸ் வந்த உடனே ஒரு ஃபோன் கால். அண்ணா, நான் என்னுடைய காதல் ஜெயிக்குமா? காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லோருக்குமே ஒரு புனிதமான விஷயந்தான். அதில் ஏதாவது மாறுபாடு இருக்கானா? கண்டிப்பாக இல்லை. காதலுக்கு எதிரானவனா அப்படின்னா நான் இல்லை. ஏன்னா அது ஒரு புனிதமானது. அதை மறுப்பதற்கோ தடுப்பதற்கோ அல்லது மற்றவங்க அதை மறுத்து தடுத்து பேசினால் கூட அதை நான் பெரிதாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா இது காதல் என்பது எல்லாருக்கும் எல்லா வயசுலேயும் அந்த அந்த குறிப்பிட்ட வயசில் எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயந்தான். இதை தடையாகவோ தாமதமாக சொல்ல முடியாது. காதல் என்பது ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் 7ஆம் இடம் சம்மந்தப்படுகிற போது ஒரு காதல் வருகிறது. இந்த காதல் வெற்றி பெறுகிறதா? 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் ஒன்றோடு ஒன்று சேர்கிற போதோ 5 7 அதற்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம் 9ஆம் இடத்துடைய பார்வையோ குருவனுடைய பார்வையோ சேர்க்கையோ கிடைக்கிற போது காதல் வெற்றி பெறுகிறது. இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கேது அவர்களோடு இணைந்து இருக்கிறதோ அல்லது 7ஆம் இடம் 5ஆம் இடம் இதில் ஏதாவது ஒன்று மறைந்து ஒன்று கேது சாரத்திலோ அல்லது கேதுவோடு இணைந்தோ இருக்கிற போது காதல் தோல்வியை சந்திக்கிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் காதல் வெற்றி பெறவில்லை என்பதை விட்டுவிட்டு இப்படி இருக்கக்கூடியவங்க அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை வகுத்து கொண்டால் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோம். நிறைய பேர்கிட்ட இது டவுட் வரும், என்ன வாழ்க்கை, இந்த என்னுடைய உயிரே அவர் தான், எனக்கு உயிரே அந்த பையன்தான், அவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இப்போ காதல் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வயதில் வரும், அது வராமல் போகாதில்ல. ஆனால் அது வெற்றி பெறுகிறதோ தோல்வி பெறுகிறதோ அதை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய நேரங்களில் நிறைய அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்வது என்னென்னா, துன்பம் வருகிற போது துன்பத்தை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள் இளம் வயதில் இறந்து போகிறார்கள்ங்கிறாங்க. இறைவன் நமக்கு இந்த பிறவியில் கொடுத்தது இந்த ஆயுள் ஸ்தானங்கள் என்பது ஒரு கிஃப்டான விஷயம். இதில் எங்கே இறந்து போகணும்? வாழ பழகிக்கலாமே, வாழ்க்கையை சரியாக கொண்டு போகலாமே. பொருளாதாரம் என்பது வாழ்வாதாரம் என்பதும் ஏதோ ஒரு வகையில் சறுக்கள் இருக்கத்தானே செய்யுது. ஒரு ஜாதகத்தில் நாம் எல்லாரும் பார்க்குறோம் இல்லையா, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வாழக்கூடியவர்கள் சில பேர், மகிழ்ச்சியே இல்லாமல் வருத்தப்படக்கூடியவர்கள் சில பேர், இன்பமும் துன்பமும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடியவங்க சில பேர். ஒரே ஒரு விஷயந்தான் அதில், 2ஆம் இடம் 11ஆம் இடம் 9ஆம் இடம் லக்னாதிபதியோடு இணைந்து பலமாக இருக்கிற போது அவர்கள் பொருளாதாரத்துக்கோ புகழுக்கோ அந்தஸ்துக்கோ கௌரவத்திற்கோ பங்கம் ஏற்படுவதில்லை, மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் இருக்குது, பொருளாதாரத்தில் வாழ்வாதாரத்தில் உயர்ந்து நிற்கிறாங்க. யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தனக்கான மதிப்பு மரியாதை கௌரவம் எப்போதும் இருக்குமா அப்படின்னா அவர்களுக்கு இந்த 9ஆம் இடம் பலம் பெற்றிருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. குருவும் சூரியனும் இணைந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. குருவும் சூரியனும் இணைந்திருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கான மரியாதை இருக்கிறது. தன்னுடைய மரியாதையை கௌரவத்தை விட்டு கொடுப்பது அவர்கள் ஒருபோதும் இல்லை. தனக்கான காலத்தை, தனக்கான சமத்துவத்தை, தனக்கான மரியாதையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். தனக்கான மரியாதை இல்லாத இடத்துல அவர்கள் நிற்கிறதே இல்லை. அப்போ அவர்களுக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு சிந்தனை இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு செயல்பாடு இருக்கிறது அல்லவா? அதை மறுக்க முடியுமா? முடியாது. வாழ்க்கையில்
எது வேண்டும் என நினைக்கிறோமோ அது கிடைக்க வேண்டும், எப்போதும் பொருளாதாரத்தில் கஷ்டம் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம ஜாதகத்தில் 1, 5, 9 பலமாக இருக்கிற போது, 7ஆம் இடம் இதோடு தொடர்பு பிடிக்கிற போது தனக்கு பிடித்த பெண்ணை, தனக்கு பிடித்த ஆணை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய பக்குவம் நமக்கு கிடைக்கிறது. இந்த 2 இடத்துலையும் லவ் அப்படின்னா அது எல்லாரும் சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு சில பேர் கேட்குற போது, லவ் பண்ணிப்பார், காதலிச்சுப்பார், காதல்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. லவ் என்பதற்கு, காதல் என்பதற்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்குது. அது ஒன்று மட்டும் சொல்ல முடியாது. இது மனைவி மீது வைக்கக்கூடிய காதல், அல்லது இளம் வயதிலே ஒருவர் மீது ஒருவர் வரக்கூடிய ஈர்ப்பு. ஆனால் இன்னும் சில பேர் தன் அப்பா அம்மா மீது வைத்திருக்கக்கூடிய காதல் பலமாக இருக்கிறது, பலகீனம் இல்லாமல் இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. உறவுகள் மீது வைத்திருக்கக்கூடிய காதல். சில பேர் பார்த்தீங்கன்னா பந்த பாசமாக இருப்பாங்க, தன்னுடைய உறவுகளோட ஒட்டி பேசக்கூடிய வாய்ப்புகள் அப்படி இருக்கும். இதற்கெல்லாம் உறவை குறிக்கக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடியது, உறவை குறிக்கக்கூடிய விஷயங்கள் என்று செய்யக்கூடியது, உறவுகள் மீது தாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டக்கூடியது. ஆனால் சில உறவுகள் இவர்களை முதுகிலே குத்தும், அது கடுமையான வலியை ஏற்படுத்தும். காதல் என்ற ஒரு விஷயம் அது மனைவி மீது வரலாம், குழந்தைகள் மீது வரலாம். மனைவி மீது காதல் அதிகமாக இருக்கிறது, அது 7ஆம் இடமும் லக்னாதிபதியும் இருக்கக்கூடிய பலத்தை பொறுத்து இருக்கும். காதலன் மீது எனக்கு அதிகமான பற்று உண்டு. நான் திருமணம் செய்தாலும் கூட என் காதலனை, என் காதலியை மறக்க முடியவில்லை. அது 5ஆம் இடத்து அதிபதியும் லக்னாதிபதியும் இணைந்திருப்பதை பொறுத்து. இந்த 7ஆம் இடம் அதில் சம்பந்தப்படும். குழந்தை மீது எனக்கு அளவற்ற பாசம் இருக்கிறது. குழந்தைகள்னா எனக்கு உயிர். என் மனசில் அவ்வளவு லவ் இருக்கு. அது உங்களுடைய லக்னாதிபதியும் உங்கள் 5ஆம் இடத்து அதிபதியும் குருவும் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து தான் அந்த குழந்தைகள் மீது இருக்கக்கூடிய லவ் எவ்வளவு பெரியது, எவ்வளவு சிறப்பானது என்ற ஒரு விஷயம் தெரிய வரும். நான் எப்படி இருந்தாலும் என் அப்பாவை யார் பேசினாலும் பொறுத்து கொள்ள மாட்டேன். நிறைய பேர்கிட்ட அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அப்பானா உயிராக இருக்கும். அம்மா பேசினால் கூட அம்மாவோடு சண்டை போடக்கூடியவர்கள் உண்டு. பெண் குழந்தைகளாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் அப்பாவின் மீது அளவற்ற காதல். அது உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் இடத்து அதிபதிக்கும் லக்னாதிபதிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. இது எந்த நிலையில் இருக்குது? அந்த நிலையில் உங்கள் அப்பா மீது உங்களுக்கு லவ் இருக்கும். சார் எனக்கு அம்மானா உயிர், எங்கள் அப்பா திட்டினா கூட, எங்கள் அப்பா எங்கள் அம்மா பேசினா கூட என்னால் தாங்க முடியாது, எங்கள் அப்பாவோட சண்டைக்கு போயிடுவேன், எனக்கு அம்மா தான் எல்லாமே. அம்மா மேலே இவ்வளவு காதல் எங்கிருந்து வந்தது? அம்மா மீது இவ்வளவு ஈர்ப்பு எங்கிருந்து வந்தது? உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடமும் சந்திரனும் லக்னாதிபதியோடு என்ன தொடர்பில் இருக்கிறது? அது பலமாக இருக்கிறதா, சுபத்தன்மையோடு இருக்கிறதா? அம்மாவை ரொம்ப பிடிக்கும். சில குழந்தைகளை நீங்கள் பார்ப்பீங்க, அம்மா திட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அம்மா திட்டுவாங்க, கடுமையாக திட்டுவாங்க, நீ அதை பண்ணுற இதை பண்ணுற அப்படி போல எப்படி, ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த பையன். அம்மா பேசுவது எல்லாமே அவனுக்கு இனிமையாக இருக்கும். அம்மா பேசுவது, திட்டுவதை பெரிதாக எடுத்துக்கொள்வதே இல்லை அந்த குழந்தைங்க. அவ்வளவு இருக்கும் அம்மா மேலே. அம்மா பேசுவதும் திட்டுவதும் நகைச்சுவையாகவே எடுத்துக்கொள்வார்கள். இதற்கு அந்த 4ஆம் இடமும் லக்னாதிபதியும் சந்திரனுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது சுபத்தன்மையோடு, அப்படி அந்த குழந்தைய அம்மாவை அவ்வளவு லவ் பண்ணுவாங்க, அவ்வளவு பாசம் வச்சுருப்பாங்க. அம்மானா உயிர். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி மேலே ரொம்ப அன்பு இருக்கும். அப்பா அம்மா சரியாக பார்க்கல, பேசுகிறாங்க, திட்டுறாங்க, வயசானவங்க, அவர்களை பார்த்து கொள்ளணுங்கிற எண்ணம் கூட நம்ம அப்பா அம்மாவுக்கு இல்லை. ஆனால் எனக்கு தாத்தா பாட்டினா உயிர். இவர்கள் மீது இவ்வளவு பெரிய லவ், என்ன அப்படி காதல், என்ன தாத்தா பாட்டி மேல? இந்த லக்னாதிபதியோடு
சனியும் ராகுவும் ஏதாவது ஒரு வகையில் சுபத்தன்மை பெற்றிருப்பார்கள். வயதானவர்கள் மீது அதிகமான அன்பு இருக்கும். தாத்தா பேட்டி மீது அதிகமான பாசம் இருக்கும். அப்பா அம்மாவே செய்யாத ஒரு பாசத்தை செய்வார்கள். அப்போ காதல் என்பது பல வகையில் உயர்ந்தது. ஆனால் அந்த காதலுக்கு திருப்பி வருது பார்த்தீங்களா, ரிபீட், அது கொடுமையானது. நாம் ஒருவர் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கிறோம், ஆனால் அந்த அன்பு நமக்கு கிடைக்கல. ஆனால் நாம் எல்லோர் மீதும் அன்பு வைத்திருக்கிறோம், அவ்வளோ பேரையும் காதலிக்கிறோம், அவ்வளோ பேரையும் உயிராக நினைக்கிறோம். ஆனால் இவர்களிடமிருந்து நமக்கு வரக்கூடியது ரிபீட்டாக இருக்கிறது, கடுமையானதாக இருக்கிறது, கடுமையான பாதிப்பை தருகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இவர்கள் எல்லாம் நாம் காதலிக்கிறோம், அன்பாக இருக்கிறோம், அவர்களும் நம் மீது அன்பு செலுத்த வேண்டுமேயானால் அப்பாவை குறிக்கக்கூடிய 9ஆம் இடத்து அதிபதியும் சூரியனும் லக்னாதிபதிக்கு நட்பாகவும் அல்லது லக்னாதிபதியோடு நட்பான லக்கணத்திலும் இருக்க வேண்டும். இல்லைன்னா அவங்க நம்ம மேலே பாசமாக இல்லைன்னு அர்த்தம். 4ஆம் இடம் அம்மா என்று சொல்லக்கூடிய சந்திரனும் 4ஆம் இடத்து அதிபதியும் லக்னாதிபதியோடு சுபத்தன்மையோடு இருக்க வேண்டும். அப்போது நாம் எந்த அளவுக்கு அம்மா மேலே அன்பு வச்சுருக்கோம், அவங்கள எவ்வளோ லவ் பண்ணுறோம், அவங்க அதை விட பல மடங்கு நம்ம மேலே பாசம் வச்சுருப்பாங்க. என் மனைவினா எனக்கு உயிர், ஆனால் அவள் என்னை திட்டிகிட்டே இருக்கா. இந்த லக்னாதிபதி மனைவி மீது உயிராக இருக்க காரணம் என்ன? 7ஆம் இடத்தினுடைய அதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் லக்னாதிபதியோடு ஜாயிண்ட் ஆகிருக்கு. அந்த மனைவி அவர்கள் அவ்வளவு லவ் பண்ணுறார், அல்லது அது கணவனை அவ்வளவு லவ் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் பாவி, கொடுமையானவன் அல்லது கொடுமையானவள், தகாத வார்த்தைகளால் திட்டுகிறார். 7ஆம் இடத்து அதிபதி பாதகஸ்தானமாக இருந்து பாதகமான இடத்துல போய் இருந்தால் இவர்கள் எவ்வளவு அவர்கள் மீது அன்பு வைத்திருந்தாலும் அவர்கள் இவர்களை வெறுக்கிறார்கள். காதல்னா சும்மா இல்லைங்க, எல்லாம் உண்டு. நிறைய பார்க்கலாம் அடுத்தடுத்த பதிவில். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். என்றும் எப்போதும் எல்லாரோடும் காதலோடு அன்போடு நேசத்தோடு பாசத்தோடு அனைவரையும் அரவணைத்து வாழ கற்றுக்கொள்வோம். நமக்கு இறைவன் நல்லதே செய்வார். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம்.